இன்றைக்கி நம்ம வந்துங்க அருமையான ஒரு கோயில் பிரசாதமான வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கோ பாருங்கள் எப்படி இருக்குது தலை தலைன்னுட்டு. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம டின்னரு நைட்டில் காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு சூடான வெண்பொங்கலை செஞ்சு ஒரு அருமையான தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துங்க இந்த ஒரு கப்பில் நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேங்க. இதை இந்த குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போது இதே கப்பில் அரை கப்புக்கு சிறுபருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி போட்டிருக்கேங்க. அதே அளவில் அரை கப்பு சிறுபருப்பு இதில் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் வாசனை வர வரையும் நல்லா கமகமன்னு வாசனை வருங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் பொங்கலுடைய இது நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை கமகமன்னு வருதுங்க. பருப்புடைய கலரு லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த அரிசியில் அப்படியே கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எந்த கப்பில் இருந்தோமோ அந்த கப்பில் நான் ஒரு 3 கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 கப்பு தண்ணி போதுங்க. போட்டுட்டு நம்ம ருசிக்கு ஏற்ப ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். இது அப்படியே நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம். அப்புறமா நம்ம பார்த்து ஊற்றிக்கலாங்க. இது 2 விசில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 விசில் ஆகிடுச்சிங்க. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், கொஞ்சம் கூட குக்கர் மேலே பொங்கியெல்லாம் வரல. அதுக்கு தான் அரிசி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சது. பாருங்கள் நல்லா திட்டமாக வெந்துடுது பாருங்கள். இப்படி மேஷ் பண்ணாவே உங்களுக்கு இதுவாகிடும். ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இது நல்லா இப்படி கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு கரண்டியாலே அளவு கம்மியாக வச்சா உங்களுக்கு பொங்காது. குக்கர் மேல் முடியெல்லாம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாயிடும். அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு முறை. நல்லா இதை நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. சிறு பருப்பு ஈஸியாக வெந்துடும். அது ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கோம். அது மாவு அரிசின்றதால் ஈஸியாக உங்களுக்கு இதுவாகிடும். இப்போ இதுக்கு நம்ம பக்கம் 1 கப் 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்பவும் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பொங்கலுடைய பதம் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இந்த இதுவை அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி கலந்துட்டு எக்காரணம் கொண்டு நம்ம இந்த சாதா தண்ணியை ஊற்றிடாதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். சுட தான் ஊற்றணுமே தவிர நம்ம சாதாரண தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னுட்டு தலைன்னுட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றலாம். ஏன்னா பொங்கல் ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டி போட்டுடும். நம்ம தலைன்னு இந்த கோயிலில் தர பிரசாதம் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம்.
இதை நல்லா இப்படி கலந்துட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாங்க. அப்படியே அடுப்பு பற்ற வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இப்போ கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் நெய்யே போட்டாவும் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, உடம்புக்கும் அவ்வளோ நல்லதில்லை. அதனால் பாதி நெய் பாதி எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க, இல்லை கட்டி கருகிடும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் எல்லாம் வறுபடும் போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு. பொங்கலுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டாச்சுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. நல்லா இப்படி வறுபட்டதுமே நல்லா பொன்னிறமாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதாங்க. சுவையான நம்மளுக்கு கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கிற பொங்கல், வெண்பொங்கல் ரெடிங்க. நம்ம வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும், காலையில் டிஃபனு இல்லை நைட்டில் டின்னர், அதுக்கு நம்ம அருமையான இந்த வெண்பொங்கலை செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.